நைந்தழிக்கணியா நல்லிலைப்பதத்தில் நாடியிற் கொள்ளலம் அருணாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவமாக்கினி ஆண்டருள் அருணாச்சலா பெயர் நினைந்திடவே பிடித்தெடுத்தனையும் பெருமையார் அறிவார் அருணாச்சலா என்போலும் தீனர் இன்பரகாத்தனி என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய. இன்றைக்கி ரமண பக்த விஜயத்தில் நம்ம நங்கவரம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஐயரை பற்றி பார்க்க போகிறோம். அவர் பகவானோட ரொம்ப ஏர்லி டேஸ், அதாவது 1914 பகவானோட டிவோட்டியாக இருந்துன்னு வந்திருக்கார். அதாவது இவரோட அக்கௌண்ட் ஒரு பெரிய லார்ஜ் அக்கௌண்ட். இது பவர் ஆஃப் பிரசன்ஸ் டேவிட் காட்மேன் புக்கில் நான் ப்ரிடாமினெட்லி எடுத்திருக்கேன். வேணும்னா இன்னொரு பார்ட் கூட நம்ம பார்க்கலாம், எப்படி ஃப்ளோவில் வருதுன்னு பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி இன்னொரு இது கூட நான் பார்ட் கூட அப்புறம் போடுறேன். அதாவது என்ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஐயர் 1914 ஃபஸ்ட்டு பகவானை மீட் பண்ணுறார். அவர் ப்ரிடாமினெட்லி திருச்சிராப்பள்ளி தான், என்னோட நேட்டிவ் தான். நங்கவரம்ங்கிற வில்லேஜ் தான் அவருக்கு நேட்டிவ் வில்லேஜ். அங்கே அவர் மலக்கோட்டை ராக்ஃபோர்ட் பக்கத்தில் அவள் அப்பா ஒரு லாயராக இருக்கார். அப்போ குடியிருக்கார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்க 1914 அவளோட அங்கிள், அதாவது மாமா அப்பாச்சி ஐயர் திருவண்ணாமலையில் இருக்கிறதுனால அவரை பார்த்துட்டு அப்படியே திருப்பதி போகலான்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி குரூப் அப்படியே வருது. அப்போ இவளோட சொந்தக்கார கசின்ஸ் எல்லாரும் வரா. இவா எல்லாரும் அப்போவே இவாளெலாம் கோவிலில் ஃபேமிலி இவாளெலாம் போகும்போது இவள் மலை ஏறி விருபாக்ஷா கேவில் இருக்கிற பகவானை போய் அப்போ பார்க்குறா. அப்போ அவர் அந்த சங்கு அங்கெல்லாம் நிறையா இருக்கும், அதெல்லாம் ஊதி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். ஹி வாஸ் ஜஸ்ட் ஸ்டடிங் இன் ஸ்கூல். அப்போ பகவானை பார்த்தம்போது அவருக்கு எந்த இம்பேக்டும் இல்லைன்னா கூட அவர் திருப்பி திருச்சிக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற தாயுமானோட சுவாமி கோவிலுக்கு டெய்லி தன்னை அறியாமையே போகிறார். அவள் அப்பாக்கே ஆச்சரியம். இந்த மாதிரி அவரோட லைஃப் ஓடின்னு இருக்கும் பொழுது அவருக்கு என்ன அப்படின்னாக்க, பகவானை பார்த்துட்டு வந்ததுலேருந்தே பக்தி மேலீட்டில் ஸ்டடீஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கம்மியாகுது. அப்படியுமே அவருக்கு பிஏ ஹானர்ஸில் சேரணும்னு ஆசை. அப்போ இந்த ஸ்கூல் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணினதுனால பிஏ ஹானர்ஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கிடைக்கல, அதுக்கு பதிலாக ஃபிசிக்ஸ் கிடைக்கிறது. ஏன்னாக்கா இவர் இங்கிலீஷ் காம்போசிஷன் ஏதாவது எழுதணும்னாக்க உட்காந்தாலே எந்த போயமுமே வராது, வெறும் மனசு தாட்லெஸ் ஸ்டேட்டில் போயிடும். ஆனால் ஃபிசிக்ஸ் மாதிரி ஃபேக்சுவல் ரெக்கார்ட்ஸ்லாம் நல்லா எழுதி படிப்பார். அந்த மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு பிஏ ஹானர்ஸ் ஃபிசிக்ஸில் கிடைக்கிறது. அதை படிச்சுட்டு அவர் மதுரையில் ப்ரொஃபஸராக அவருக்கு போஸ்டிங் ஆகுது. அவர் மதுரையில் இருக்கும்பொழுது கல்யாணம் பண்ணிக்கிறார். இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் குழந்தைகள் பிறக்கிறது. இவர் மதுரையில் ரமண மகரிஷியோடைய பாய்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் போய் தேடி கண்டுபிடிக்கிறார். அதாவது சுப்பையா தேவர், அதுக்கப்புறம் வெங்கட்ராம ஐயர், நாராயண சுவாமி ஐயர், இவாளெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அவளெல்லாம் ஒரு சத்சங்க மாதிரி ஒரு குரூப் மாதிரி பண்ணி வீக்கெண்ட்ஸ்லாம் ரமண ஜெயந்தி செலிப்ரேஷன் இதெல்லாம் பண்ணுறா மதுரையிலேயேவா. அதில் அவருக்கு நிறைய அவள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கிறா எக்ஸ்பீரியன்ஸை. அதில் முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் நாராயண சுவாமி அவர் வாயாலே சொல்கிறார் என்ஆர் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட. பகவான்கிட்ட முதல்ல அவருக்கு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் மதுரையில் நடந்தது 1896. அப்போ நான் அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, அதாவது அமெரிக்கன் மிஷன் ஸ்கூலில் பகவானோட ஃப்ரெண்டு நாராயண சுவாமி. இவன் என்ன இப்படி அலூஃபாக இருக்கான், ஏதோ எங்கேயோ போய் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூமில் உட்காந்துக்கிறான், எப்போ பார்த்தாலும் ஏதோ இப்படி காலெலாம் மடித்து தியானம் மாதிரி ஏதோ பண்ணுறான், இவன்ட்டு ஒரு மாற்றம் தெரியுறது, நம்ம போய் என்னன்னு கேட்போம், இதே மாதிரி தியானத்தை நம்மளும் பண்ணி பார்ப்போம்னு அவருக்கு ஒரு ஆசை வருது. ஆனால் நாராயண சுவாமி பகவான்கிட்ட போய் நீ இப்போது பண்ணிட்டு இருக்கியா, அந்த தியானத்தை எனக்கு கற்றுக் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பகவான் ஒரு நாள் தியானத்தில் உட்காந்துருக்கும்போது கற்றுக் கொடுக்குறேன்னு இங்கே உட்காரு அப்படின்னு பகவான் சொல்லி உட்கார வச்சு ஒரு பென்சில் எடுத்து அந்த பென்சில் முனையை இந்த சூழ்மனை இந்த ஆக்ஞா சக்கரத்தில் அப்படி அழுத்துறார் பகவான். அழுத்தின உடனே அந்த நாராயண சுவாமிக்கு ஒரு உலகம் நிர்விகல்ப சமாதி மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் பாடி எல்லா அவேர்னஸும் போய் ஒரு பிரம்மத்தில் கலந்துடுறார். ஆனால் அந்த அவர் எக்ஸ்பீரியன்ஸை அவரால் தாங்க முடியல. ஐயோ, எனக்கு அப்பா அம்மாலாம் இருக்கா, இந்த மாதிரி 300 தடவை இந்த மாதிரி எனக்கு நீ பண்ணிடாத அப்படின்னு சொல்லி பயந்து அடிச்சுட்டு போய்டுறார் நாராயண சுவாமி. அதை பிற்காலத்தில் அவர் ரீகலெக்ட் பண்ணுறார். இந்த மாதிரி என்ன கிருஷ்ணமூர்த்தியரோட நம்பிக்கை பகவான் மேலே இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்னால ஜாஸ்தியாகுது. ஒரு தடவை சுப்பையா தேவர் அவரோட வீட்டில் அதாவது பிள்ளையார் பாளையம்னு மதுரை பக்கத்தில் ஒரு இடம், அங்கே அவர் வீட்டில் ஒரு சத்சங்கம் வச்சு அவர் சுப்பையா தேவர் ரமண மகரிஷியோட பள்ளிக்கூட நண்பராக இருந்தாலும் பகவான் மேலே ரொம்ப பக்தி உடையவர். அதனால் இந்த வெங்கட்ராம ஐயர், சுப்பையா தேவர், நாராயண சுவாமி, என்ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஐயர் எல்லாரும் அந்த சுப்பையா தேவரோட வீட்டில் போய் அவரோட வீட்டில் பூஜை ரூமில் ரமண மகரிஷி பெரிய படம் இருக்குது, அங்கே உட்காந்து ரமண கீதை சொல்லும் பொழுது என்ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஐயருக்கு ஆன்மீக அனுபவம் நிறைய ஏற்படுறது. அதாவது எப்படின்னா அவரோட முதுகுத்தண்டுலேருந்து ஒரு பாம்பு அப்படி நெளிஞ்சு சுருக்குன்னு இப்படி இங்கே வரையும் சகசிராரம் வரையும் போய் அவருக்கு ஒரு மாதிரியான அப்படியே ஒரு கேப்டிவேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி திருப்பி வீட்டுக்கு போக முடியல. அதாவது இவர்
என்ன ஆதிப்பிள்ளை அக்ரஹாரம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இவர் இருக்கார். அதாவது ப்ராப்பர் மதுரையில் என்ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஐயர். இது பிள்ளையார்பாளையம்ங்கிறது கொஞ்சம் திண்டுக்கல் அவுட்ஸ்கட்ஸ் ஆஃப் மதுரையில் இருக்கிற ஒரு வில்லேஜ். அங்கேயும் சுப்பையா தேவரும் வெங்கட்ராமையரும் எப்படியோ கஷ்டப்பட்டு, அப்போல்லாம் டாக்ஸிலாம் கிடையாது, எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து அவர் வந்து மதுரைக்கு வந்து அவரோட வீட்டில் கொண்டு வந்து விட்றா. அப்போ இவ்வளோ பெரிய ஆன்மீக அனுபவம் அவருக்கு வந்து பகவானை வந்து ஒரு டிஸ்டன்ஸில் படம் வச்சு பூஜை பண்ணும்போதே என்ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஐயருக்கு ஏற்படுறது. அப்போ வந்து ஒரு தடவை வந்து 1934 வந்து பகவானோட ஜெயந்தி செலிப்ரேஷன் போது அவர் ஒர்க் பண்ண காலேஜில் வந்து நிறையா லீவ் வாங்கிட்டு ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால அவர் வந்து இங்கிலீஷ் டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் இந்தியன் டீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். ஒரு லாங் லீவாக ஒரு 20 days போட்டுட்டு, ஏன்னா கிறிஸ்மஸ் வெக்கேஷன் போது தான் பகவான் ஜெயந்தி வரும், அதனால் அவர் வரார் திருவண்ணாமலைக்கு. கிருஷ்ணமூர்த்தி ஐயர் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டே பண்ணிட்டு ஃபேமிலியும் கூட்டின்னு வரார். ஃபேமிலி வந்து டவுனில் ஸ்டே பண்ணுறார், இவர் ஆசிரமத்திலே இருக்கார், முக்கால்வாசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறார் பகவானோட. அப்போ வந்து ஒரு தடவை என்ன ஆகுது அப்படின்னாக்க, இந்த அக்ஷரமண மாலை பாட்டை வந்து அவர் பாடிட்டே இருக்கும்பொழுதோ அங்கே சுற்றி இருக்கிற எல்லாரோட இதுலேயும் வந்து ஒரு ஃப்ளவர் கார்லண்ட் இருக்கிற மாதிரியும், பகவான் இருக்கிற இடத்துல வந்து ஒரு கணபதி இருக்கிற மாதிரியும், அந்த கணபதி அந்த ஃப்ளவர் கார்லண்ட் இவருக்கு போடுற மாதிரியும், அப்புறம் அந்த கணபதியோட உருவம் போய் அங்கே நரசிம்மரோட தரிசனம், அப்புறம் வராக பெருமாளோட தரிசனம் கிடச்சி திருப்பி அங்கே பகவான் வரா மாதிரி ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கெல்லாம் அர்த்தநாரி ஸ்வரூபமாக வந்து பகவானே ஆண் பாதி பெண் பாதி நிற்கிற மாதிரியும், அந்த பெண் பாகத்திலேருந்து வந்து அந்த ஸ்தனத்திலேருந்து அமிர்தபானம் வந்து அப்படியே பொழிஞ்சு அது வந்து இவரை வந்து அப்படியே ஃபுல்லாக என்கல்ஃப் பண்ணி திருப்பி அந்த குண்டலினி வந்து சர்பண்ட் மாதிரி திருப்பி ஏறி சகசிராரம் வரையும் போய் திருப்பியும் வந்து அங்கேருந்து ஒரு சேனல் வழியாக உள்ளே போய் அடங்கும் பொழுது அந்த இடத்துல வந்து அப்போ ஒரு டிவோட்டி ரிபுகீதை சொல்கிறார். அப்போ அருணாச்சலம் 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 அப்படின்னு அவருக்கு வந்து அந்த இடத்துல ஒரு இது ரெவர்பேஷன் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ஆன்மீக அனுபவம் அவருக்கு ஏற்படுறது இல்லை. அகம் பிரம்மாஸ்மின்னு அந்த ரிபுகீதையில் சொல்கிறது அவருக்கு அப்படியே அங்கே ஒலிக்கிறது. அப்புறம் இவர் வந்து ராம மந்திரத்தை ஜபம் பண்ணுறதுனால பகவான்கிட்ட போய் நான் ராமநாமத்தையே ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், அருணாச்சலான்னு மாற்றிக்கலாமான்னு கேட்குறாரு. மாற்றாத, ராமநாமமும் அருணாச்சலமும் எல்லாமே ஒன்று தான், ரெண்டுத்துலேயுமே வந்து அச்சலமாக இருக்கிற பிரம்ம ஸ்டேட் தான் அது கொண்டு போய் விடும், நீ மாற்றிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி பகவான் அட்வைஸ் பண்ணுறார். சரின்னு சொல்லிட்டு அதை விட்டுறார். இப்படியே வந்து இவர் வீக்கெண்ட்ஸில் வந்து ரமணாசிரமத்துக்கு வருது. அதுக்கப்புறம் வந்து வீக் டேஸில் வந்து அவர் வந்து மதுரையில் இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் வந்து நங்கவரமில் அவள் அப்பா இருக்கும் பொழுது அவருக்கு வந்து திடீர்னு வந்து ஹெர்னியா ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஒரு சீரியஸ் கண்டிஷனில் ஆகுது. அப்போ வந்து டெலகிராம் போனவுடனே இவர் பகவான்கிட்ட வந்து மானசீகமாக வேண்டிக்கிறார். வேண்டின்ற சமயத்தில் வந்து ஒரு டாக்டர் வந்து அப்போ மானசீகமாக வேண்டிட்டு திருச்சிராப்பள்ளியிலேருந்து ஒரு டாக்டருக்கு டெலிகிராம் கொடுக்குறாரு, நீங்கள் நங்கவரம் போய் பாருங்கன்னு. அந்த டாக்டர் வந்து ராஜன் நினைக்கிறேன் டாக்டர் பேர். அவரும் சரி நங்கவரம்க்கு வந்து டாக்ஸி எடுத்துன்னு வரார். டாக்ஸி எடுத்துன்னு வந்தாக்க ஹிரண்யா பேஷண்ட் படுத்துன்னு இருப்பான்னு பார்த்தாக்க இவர் பாட்டுக்கு வயலில் வேலை பண்ணிட்டு இருக்காரு அப்பா பின்னாடி கொள்ளையில். அப்போ என்ன இப்படி வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு விளையாடுறியா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஃபோன் பண்ணி அந்த டாக்டர் கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார், இல்லை நான் வந்து நிஜமாவே சீரியஸ் கண்டிஷனில் தான் இருந்தார், அவர் வந்து மிராக்குலஸ்லி எழுந்துட்டார் நீங்கள் வரத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ அந்த டாக்டர் சொல்கிறார், இல்லை இப்போ எழுந்தினாலும் திருப்பியும் இந்த ஹெர்னியா அட்டாக் திருப்பியும் வரலாம், அதனால் நான் வந்து ஐ வில் ஆப்ரேட் ஹிம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு வந்து அவர் ஒத்துக்கலை. யாருனாக்க என்ஆர்கேவோட அப்பா வந்து என்ன சொல்கிறார், நோ எனக்கு ரமண மகரிஷி இருக்கார், எனக்கு எந்த ஆப்ரேஷனும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டும் அதை வந்து அவரை கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணி அமுச்சுடுறார். அந்த டாக்டரை வந்து நீ வந்து வேறு ரூபத்து தான் நீ தான் வந்திருக்க அப்படின்னு ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் திட்டி அமுச்சுடுறார். திட்டுன்னு இல்லை, அந்த மாதிரி எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு வெகுமெண்ட்டாக சொல்லி அமுச்சுடுறார். சரி பேஷண்ட் இவ்வளோ தூரம் ரெஃப்யூஸ் பண்ணும்போது அவரும் போய்ட்றார். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு மதுரையில் அப்பாவை அழைச்சின்னு வந்து ஒரு டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கும்போது நல்ல வேளை இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் அவருக்கு லைஃப்கே டேஞ்சராக இருந்திருக்கும், இது வந்து டியூ கோர்ஸில் வந்து நம்ம ஸ்கெடியூல் பண்ணி பிளான் பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறார், மதுரையில் இருக்க டாக்டர். அப்போ தான் வந்து என்ஆர்கேக்கு வந்து பகவானோட அந்த ஒரு கிரேஸை வந்து அவர் வந்து உணர்றார். அவருக்கு வந்து முத்து மீனாட்சி, அதுக்கப்புறம் வந்து ஒரு சன், இப்போ வந்து அப்புறம் பிற்காலத்தில் கெமிக்கல் இன்ஜினியராக ஆகிறார். அதுக்கப்புறம் ரமணன்னு இன்னொரு குழந்தை, 3 பேர் இருக்கா அவருக்கு. அப்போ என்ன அப்படின்னாக்கா அவரோட ஒரு பெரிய குழந்தை வந்து பகவான்கிட்ட வந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை வந்து ப்ரெசண்ட்டாக வாங்கிக்கிறது. அதாவது வந்து எந்த கான்டெக்ட்லனா பகவான் வந்து தன்னோட ஓல்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட் நாராயண் சுவாமிக்கு வந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக் வந்து ப்ரெசண்ட்டாக கொடுக்குறார். தங்கக்கைன்னு எல்லாரும் சொல்லுவாடா, என்ன இந்த தங்கக்கைக்குரிய ஆசாமி நான் இல்லை, இப்போ நீ தான் இனிமேல் தங்கக்கைன்னு சொல்லி இந்த வாக்கிங் ஸ்டிக்கன் தன்னோட ஓல்டு ஃப்ரெண்ட் நாராயண் சுவாமிக்கு பகவான் ப்ரெசென்ட் பண்ணுறார். அப்போ ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது வந்து இந்த குழந்தை கேட்கறதுனால இந்த குழந்தைக்காக ஒரு சின்ன வாக்கிங் ஸ்டிக்கை ஏற்படுத்தி பகவான் வந்து கொடுக்குறார். இந்த சமயத்தில் வந்து மாத்ரபூதேஸ்வரர் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி வந்து 1940 ரமணாசிரமத்தில் 2 விதமான ஒப்பீனியன் இருக்குது. அதாவது டெம்பிள் கட்டணும் அப்படின்னு ஒரு குரூப், இல்லை
இந்த மாதிரி டெம்பிள்லாம் எவ்வளவோ இருக்குது திருவண்ணாமலையில், எல்லா ப்ரொசீட்ஸ் ஆஃப் டொனேஷனையும் அன்னதானத்துக்கு தான் யூஸ் பண்ணணும்னு ஒரு குரூப் இருக்குது. அப்போ வந்து இவருக்கு வந்து என்ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஐயருக்கு டெம்பிள் கட்டணுங்கிறது தான் இன்ட்யூஷனாக இருக்குது. அப்போது வந்து ராமயோகி அப்படிங்கிறவர் ரமணர் டிவோட்டி சர்டன் குரூப் ஆஃப் டிவோட்டிஸோட அவர் டூர் கூட்டின்னு போகிறார். அப்போது வந்து இவ வந்து வெகுமெண்ட்டாக அவர் ஆப்போஸ் பண்ணுறது இவருக்கு இன்ட்யூஷனாக வந்து அந்த இடமே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால திருப்பி மதுரைக்கு வந்துடுறார். அப்போ வந்து அவருக்கு ஒரு ட்ரீம் வருது. மதர் யாருன்னு நினைக்கிறேன், நான் மாத்ருபுதேஸ்வரனா ரமண மகர்ஷியோட அம்மா தானே, மதர் யாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரமணர் அந்த ட்ரீமில் கேட்குறார் என்ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஆகிட்ட. மதர் வந்து பகவான் தான் அப்படின்னு சொல்கிறார். உடனே பகவான் வந்து மதர் தான் அப்படின்னு ரமணர் சொல்கிறார் அந்த ட்ரீமில். அப்போ அந்த ட்ரீம்க்கு அப்புறம் வந்து இவருக்கு கன்வின்ஸ் ஆகி உடனே வந்து ஒரு 100 ரூபாய் சின்ன சுவாமிகளுக்கு மதுரையிலேருந்தே அனுப்பிச்சிட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை அவர் சப்போர்ட் பண்ணுறார் என்ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஐயர். அந்த சமயத்தில் தான் திருச்சுழியில் ரமண மந்திரத்தையும் வந்து ரெனோவேட் பண்ணுறதுலையும் இவரோட அப்பாவை வக்கீல் தாத்தான்னு கூப்பிடுவா, அதாவது என்ஆர்கேயோட அப்பாவை. நான் சொன்னேன் திருச்சியில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு, அவள் 2 பேரும் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறா. அதுக்கப்புறம் வந்து ரமண மந்திரம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் மதுரைக்கே வந்து அப்பப்போ போய் ரமண மந்திரம் பார்த்துக்கிறார் என்ஆர்கேயோட அப்பா. இந்த மாதிரி பகவானோட பிணைஞ்சு ஒன்றாகவே இருந்த ஃபேமிலி அது. பகவானை தவிர வேறு எதுவுமே அறியாமல் இருந்தது அந்த என்ஆர் கிருஷ்ணமூர்த்தியோட ஃபேமிலி. ஒரு தடவை ஒரு ரிமார்க்கபிள் இன்சிடென்ட் ஆகுது. பகவானோட ஜெயந்தி போது 500-600 பேருக்கு சாப்பாடு போடும்போது இந்த க்ரௌடெல்லாம் ரெகுலேட் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டியை சின்னசுவாமி வந்து என்ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஐயருக்கு கொடுக்குறாரு. அந்த மாதிரி க்ரௌடை ரெகுலேட் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது ஒரு லேடி, அவள் வந்து ரொம்ப புவர் லேடி, அந்த ஒர்க் பண்ணுறவா கிராப்ஸ் அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ்லாம், அந்த லேடி தன்னோட குழந்தைய வச்சுட்டுருக்கா. அவள் வரும்போது இந்த கும்பலில் தள்ளி விட்டு அந்த குழந்தையும் கீழே உழருது. அப்போ வந்து என்ன ஆகுதுனாக்கா அந்த குழந்தை திடீர்னு மூச்சு பேச்சு இல்லாமல் ஆகிடுறது. இவருக்கு ஒன்றே என்ஆர்கே தான் அதை பார்க்குறாரு, கும்பலில் வேறு யாரும் கவனிக்கல. அந்த அம்மா வந்து அழ ஆரம்பிச்சிட்டா. அப்போ வந்து இவர் வந்து பகவானுக்கு ஜெயந்தி நடக்கும்போது இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னு கண்ணை மூடிட்டு பகவானை வந்து வேண்டிக்கிறார். யார்? என்ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஐயர். அப்போ வந்து அவர்கிட்ட உள்ள ஒரு வாய்ஸ் வந்து உன் குழந்தைய இதுக்காக நீ கொடுப்பியா அப்படின்னு ஒரு கேட்குறது. கொடுப்பேன்னு முதல்ல சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து இல்லை என் குழந்தைய நீங்கள் சேவ் பண்ணுங்கோ, இதுதான் பகவானோட ஜெயந்தி மகோத்சவ நேரமாச்சுன்னு வெகுமெண்ட்டாக ப்ரே பண்ணிக்கிறார். அந்த லைஃப்லெஸ் குழந்தை திரும்பி எழுந்துக்கிறது. அதே சமயத்தில் மதுரையில் வந்து இவரோட குழந்தை வந்து கிணத்துல உழறப்போகிற மாதிரி போய் தப்பிக்கிறது. இந்த மாதிரி மிராக்குலஸ் ஈவெண்ட்ஸ் நடக்கிறதுனால பகவானோட அருள் இன்றைக்குமே நமக்கு இருக்குது அப்படிங்கிறத இவர் வந்து உணர்றார். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்பொழுதோ நான் அந்த இன்டென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிறேன், குண்டலினி எக்ஸ்பீரியன்ஸ்லாம். அப்போ வந்து இவருக்கு வந்து ரொம்ப இன்டென்ஸாக அந்த அர்த்தநாரீஸ்வரர் ஃபார்ம் வந்து இந்த ஸ்கல் அப்படி ஓப்பன் ஆகி இதெல்லாம் வந்த உடனே அவருக்கு வந்து இந்த கான்ஷியஸ்னஸை வச்சுன்னு வெளியில் வந்து அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிடலாமா அப்படின்னு சொல்லி தோன்றது. அப்போ தான் ஒரு இன்னர் வாய்ஸ் சொல்கிறது, இல்லை நீ வந்து ஃபேமிலியை வந்து மேனேஜ் பண்ணி இதுலேயே ஆத்ம சாட்சாத்காரத்தை அடையலாம் அப்படின்னு. அதனால் திருப்பி மதுரைக்கு போனாலும் அவரால் ப்ரொஃபஸராக டியூட்டியை வந்து கேரி அவுட் பண்ண முடியல. எப்போ பார்த்தாலும் பகவானே நினச்சின்னு இருக்கார், இந்த மாதிரி ஒரு சமாதி நிலையிலே இருக்கார். அப்போ இது வந்து சரி நம்ம திருப்பி போய் ஜெயந்தி முடிஞ்சு அந்த எஃபெக்ட்டு நான் சொன்னேன் எல்லார் கழுத்துலையும் மாலை இருந்தது. அந்த ஜெயந்தி எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தபோதும் அது ரொம்ப இன்டென்ஸாக இருந்ததுனால அடுத்த வாரமே திருப்பியும் வரார். வந்து பகவான்கிட்ட ஏதாவது ஒரு ஐடியா கேட்கலான்னு. பகவான் இதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அவர் எப்பவுமே பிரம்மமாக இருப்பார், பேசணுன்னா தான் பேசுவார். அப்படி இருக்கும்போது மதர் சமாதியில் உட்காந்து ஞான வாசிஷ்டத்தை படிச்சுட்டு எனக்கு ஏதாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் சப்சைட் பண்ணி எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்கன்னு சொல்லும்பொழுதோ, ராமான்னு நீ ஜபம் பண்ணுறியே, ஒரு ஜபத்துக்கும் இன்னொரு ஜபத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு சின்ன ஸ்பேஸில் தான் பிரம்மம் இருக்குன்னு மதர் சமாதியில் இவருக்கு வந்து ஒரு ஞானம் புரிக்கிறது. அதை வச்சுட்டு இவர் வந்து கன்வின்ஸ் ஆகி திருப்பி போய் நார்மலாக வந்து ஒர்க் பண்ணுறார். அப்போ வந்து இப்போ இருக்கார் கணேசன் அண்ணா, வி கணேசன். அவரோட அக்ஷராபியாசம் வந்து 5வது வயசில் பண்ணுறா, அரௌண்ட் 1946 டைம் பீரியடில். அதுக்கு வந்து இவளை வந்து கூப்பிடுறா என்ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஐயரை. அப்போ வந்து அந்த குழந்தைக்கு அக்ஷராபியாசம் பண்ணும்பொழுதும் இப்பவும் இருக்கார் வி கணேசன், ரமணாசிரமத்தோட எக்ஸ் பிரசிடென்ட். மணி அண்ணா இருந்தார், அவரோட பிரதர். கணேசன் அண்ணா வந்து அக்ஷராபியாசம் பண்ணி வைக்கிறது, அதாவது பகவானோட தம்பி நிரஞ்சானந்த் சுவாமியோட கிராண்ட்சன் தான் வி கணேசன் அண்ணா. அக்ஷராபியாசத்துக்கு இவருக்கு இன்விடேஷன் வரும்போது போகும்பொழுதோ குழந்தைக்கு அக்ஷராபியாசம் சொல்லி கொடுத்துட்டே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது பகவான் ரிபுகீதையை ப்ரெசென்ட் பண்ணுறார் புக்கை. அந்த ரிபுகீதையில் எந்த சாப்டர் முக்கியம்னு இவர் கேட்கும்பொழுது 26th சாப்டர் நீ சொல்லிகிட்டே வந்தாலே உனக்கு சமாதி அனுபவம் கிடைக்கும்னு பகவான் வந்து அஷ்யூர் பண்ணுறார். அதுலேருந்து இவர் ஆரம்பித்து 26th சாப்டரை நெட்ரு பண்ணி மனப்பாடமாக 45 verses என்ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஐயர் தனியாகவே ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்கள் பிடிஎஃப்ல என்ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஐயர் ரிபுகீதான்னு போட்டால் வரும். பகவான் மேலே அவ்வளோ நம்பிக்கையாக 1986 வரையும் இருந்தவர் என்ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஐயர். இந்த அக்கௌண்ட்லாம் டேவிட் காட்மெண்ட்டை டைரெக்டாகவே அவர் சொல்லியிருக்கார். அப்படி இருக்கிறச்ச வந்து இவருக்கு வந்து பகவானோட கடைசி நாட்களில் வந்து பார்த்துட்டு போகிறார் 10th ஏப்ரலில் அப்புறம் வந்து அவருக்கு மெட்ராஸில் வந்து எக்ஸாமினேஷன் போஸ்டிங் வந்து போய் தான் ஆகணும், பேப்பர் அதாவது சூப்பர்வைஸ் பண்ணணும். அன்றைக்கி ராத்திரியே பேப்பர் கரெக்ஷனும் உண்டு.
அதனால் மெட்ராஸில் வந்து மவுண்ட் ரோடு பக்கத்தில் அந்த ஸ்கூலில் வந்து ஸ்கூலுங்கிறேன் காலேஜில் வந்து பேப்பர் கரெக்ஷனுக்கு ரூமோட அகாமடேஷனோட இருக்குது. ஸோ அங்கே போகணுங்கிற சந்தர்ப்பத்தினால 10th ஏப்ரலுக்கு அப்புறம் அங்கே போய்டுறார். அங்கே போயிட்டு அந்த இதெல்லாம் பண்ணிட்டோ அந்த பர்டிகுலர் டே பகவான் மகாசமாதி அடைஞ்ச அந்த 14th ஏப்ரல் வந்து இவர் வந்து உட்காந்துட்டு இருக்கும்பொழுது என்னாச்சு அப்படின்னாக்கா, திடீர்னு ராத்திரி 8 மணிக்கு உருக்குன்னு இந்த இடத்துல ஒரு ஃபீலிங், அந்த ஒரு வைப்ரேஷனாக வைலண்ட்டாக இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் வருது. அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ரோடுக்கு அந்த வராண்டாக்கு வரார், அந்த ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ரோடுக்குள்ள வராண்டாக்கு வரார். வராண்டாக்கு அந்த ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்ததுக்கப்புறம் இவருக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா, அங்கேருந்து வந்து அந்த ஒரு பெரிய ஒயிட் லைட்டில் தன்னோட உடம்பு எல்லாமே போய் அந்த ரிவர்பரேஷன் ஃபீலிங்குள்ளே போய் அதை அடங்கி அங்கே அருணாச்சலம் 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 அருணாச்சலம்னு ஒலிக்கிறது. ஏன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ்னு போய் படுத்துன்றார். அடுத்த நாள் காலம்பரை வந்து 15th ஏப்ரல் வந்து அவர் வந்து போய் பார்த்தாக்க பேப்பரில் எல்லாம் ரமண மகரிஷி அட்டைன் மகா நிர்வாணா ப்ரீவியஸ் நைட் அட் 8:30 PM போட்டிருக்கு. அதை பார்த்த உடனே சத்குருவோட அருளை நெகிழ்ந்து உடனே வந்து அன்றைக்கி வந்து அவரால் உட்காந்து பேப்பர் கரெக்ஷனும் பண்ண முடியல, எக்ஸாமினேஷனும் பண்ண முடியல. அவர் கொலீக் இவரோட ஃப்ளைட்டை பார்த்துட்டு சரி நீ ஓரமாக உட்காந்துக்கோன்னு சொல்லி அவர் சூப்பர்விஷன் ஹாலில் இருந்து அன்றைக்கி பேப்பர் கரெக்ஷனை அவர் பண்ணுறார். அடுத்த நாளே அவர் வந்து பகவானோட சமாதியில் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். இவரோட அப்பா 1966 வரையும் இருந்தார், இவர் வந்து 1986 வரையும் இருந்தார். என்ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஐயருக்கு வந்து ஏற்பட்ட முக்கியமான ஆன்மீக அனுபவம் 2. அந்த ஆன்மீக அனுபவம் ஒன்று என்ன அப்படின்னாக்க, இவருக்கு வந்து நிறைய ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் உண்டு, ஃப்ளம் நிறையா வரும். சில டைம் வந்து லிவர் வந்து ரொம்ப ப்ராப்ளம் பண்ணும். அப்போ ஒரு தடவை வந்து இவ வந்து ஃபுட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் சொல்லின்னு இருக்கும் பொழுதோ ரொம்ப கஷ்டப்பட்டு தற்கொலை பண்ணிக்கலாமான்னு நினைக்கிறார். அப்போ தன்னோட வீட்டு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகும்போது அங்கே அருணாச்சல சிவன் காட்சி கொடுத்து எம்எல்ஏயும் தான் வந்து இந்த மலை முழுக்க எல்லோரும் வரா, ஆனால் அதுக்காக நான் வந்து இங்கே இருக்காமல் செத்தா போயிட்டேன் அப்படின்னு சிவன் சொல்கிற மாதிரி ஒரு வாக்கு அசிரீதியாக வருது. சிவனோட தரிசனமும் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்துடுறார். ஒரு நாள் வந்து பகவான்கிட்ட நெக்ஸ்ட் அக்கேஷனில் வரும்பொழுது அவள் கொடுக்குற அந்த கத்திரிக்காய் சாம்பாரை வந்து பகவான் உரப்பாக இருந்தாலும் சாப்பிடுன்னு சொல்கிறார். அதுலேருந்து வந்து அவருக்கு வந்து அந்த லிவர் பெயின் வந்து கம்மியாயிடுறது. பட் ஆஸ்துமா வந்து ஆன் அண்ட் ஆஃப் இருந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த சுப்பையா தேவர் ஆற்றுலேருந்து அவர் வந்தாருன்னு சொல்கிறேன் பாருங்க, அந்த குண்டலினி எக்ஸ்பீரியன்ஸ் எழுந்து அப்போ வந்து என்னென்னாக்கா இவரோட ஆதிமூலம் அக்ரஹாரமோ ஏதோ சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் நான் பார்த்து சொல்கிறேன், ஆதிமூலம் அக்ரஹாரம் தான் நினைக்கிறேன். அப்போது வந்து இவர் வரும்பொழுது என்ன அப்படின்னாக்கா, மீனாட்சி அம்மனோட தரிசனம் வந்து அந்த கோபுர டவரில் வந்து அவருக்கு தெரியறது. அதாவது ஒரு 18 வயசில் நிறைய நகையெல்லாம் போட்டுட்டு அம்பாள் அப்படியே அந்த விழி வந்து அவ்வளோ ஒரு பிளேசிங் லைட்டு, ப்ளூ லைட், ஒயிட் லைட், அந்த எல்லோ லைட் எல்லாம் அப்படியே கலந்து வருது. அந்த விஷன் அவர் பார்க்குறாரு. இவரால் பேசக்கூட முடியல. ஏதோ ஒரு ட்ரங்கட் மாதிரி அவள் வந்து சுப்பையா தேவரும் வெங்கட்ராமரையரும் அவள் ஆற்றுக்கு கூட்டின்னு போகிறாள். ஸோ அந்த மாதிரியான ஆன்மீக அனுபவங்கள் வந்து இவருக்கு ஏற்பட்டிருக்கு. இதில் சொன்ன வில்லேஜ் பேரில் வந்து அந்த அக்ரஹாரம் பேர் எனக்கு ஆதிமூலம் அக்ரஹாரமோ என்னமோ அது வரும். எனக்கு திருப்பியும் அது ஒன்று தான் எனக்கு. பிள்ளையார்பாளையம் அவுட்ஸ்கட்ஸில் வந்து சுப்பையா தேவர் இருக்கார். இவர் இருக்கிறது வந்து ஆதிமூலம் பிள்ளை அக்ரஹாரம் மதுரை. அங்கே வந்து இவர் இருந்திருக்கார். இப்போது அந்த இடம்லாம் இருக்குது, நான் போட்டு பார்த்தேன், அந்த போஸ்ட் கோடெல்லாம் இருக்குது. பிள்ளையார் பாலம்ங்கிறது அவுட்ஸ்கேட்ஸ் ஆஃப் திண்டுக்கல்ல. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நாராயண் சுவாமி வந்து திண்டுக்கல் கிரானைட் ஹில்ஸை நிறைய ஏறுவாளாம். அந்த ஷார்ப் ஹில்ஸை கூட ஏறிட்டோம் அப்படின்னு சொல்லி ரீகலெக்ட் பண்ணி அருணாச்சலத்தை வந்து ஈஸியாக ஏறிடலான்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரால் அருணாச்சலத்தை அடுத்த நாள் ஏறதே ரொம்ப கஷ்டப்பட்டாராம். பகவான் உடனே சிரிச்சுட்டாராம். அந்த மாதிரிலாம் அவள் வந்து பாய்குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவாளோட இவர் ஃப்ரெண்டு பிடிச்சதுனால ரமண மகரிஷியோட நிறைய அக்கௌண்ட்ஸை வந்து இவர் ப்ரிசர்வ் பண்ணி பிற்காலத்தில் டேவிட் காட்மேனுக்கு இவரால் சொல்ல முடிஞ்சுது. என்ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஐயரோட வரலாறு வந்து அந்த குண்டலினி எக்ஸ்பீரியன்ஸு அது எல்லாமே வந்து ரொம்ப நீங்கள் பவர் ஆஃப் ப்ரெசன்ஸ் வாங்கி படித்தாக்க டீட்டெயில்டு ஃபேக்ட்ஸை வந்து நீங்கள் வந்து அதில் தெரிஞ்சுக்கலாம். அவர் சொன்ன மாதிரியே நம்மளும் சாப்டர் 26 ஆஃப் ரிபுகீதையை டெய்லி சொல்லிகிட்டே இருப்போம். கேளாதலிக்கும் கேடில் புகழை கேடு செய்யாதல் ஒரு நாச்சலா, நைந்தழிக்கணையா நல்லநிலை பதத்தில் நாடிட் கொள்ளலாம் ஒரு நாச்சலா, என்போலும் தீனரை இன்புற காத்தினி என்னாலும் வாழ்ந்துள்ள ஒரு நாச்சலா, லட்சியம் வைத்துள்ள அஸ்திரம் விட்டனை பக்ஷித்தாய பரண்ட ஒரு நாச்சலா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய.